பாசமாம் பாசம், அப்பா பாசம், அண்ணன் பாசம், தங்கை பாசம், தம்பி பாசம், இன்னும் பல பாசங்களா? பாசத்தை பாசம் காட்டி காட்டி எனது வாழ்வில் ரொம்ப பாசமாக நேசமாக இருந்து அவர்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். நான் அவர்களை விட்டு பிரிந்து விட்டேன். பாசம் காட்டி காட்டி மனது வலிக்கிறது, மனசு கஷ்டப்படுகிறது. ஏக்கத்தை நாம் ஈடு செய்ய முடியவில்லை. அதற்காக என்ன செய்கிறோம்? நட்பை சார்ந்து பாசம் காட்டுதல். சரி, இல்லை வேற யாராவது உங்ககிட்ட வந்துட்டு அண்ணனாவோ அக்காவோ தங்கையாவோ தம்பியாகவோ பழகும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையை தொடரணும். இல்லை எனக்கு அப்பா அம்மாவோட தவிப்பு இருக்குது, அண்ணன் தம்பியோட தவிப்பு இருக்குது, அந்த தவிப்புகளை நான் அடங்க விரும்பலை, நட்பு கூட போய் சேர்ந்து அது கூட பாசம் காட்ட போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு கல்யாண ஸ்டேஜ் ஆகட்டும், இல்லை ஏதோ பக்கம் போகிறதாகட்டும், அங்கே போய் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, அண்ணன் இருக்குதா, தம்பி இருக்குதா, அப்பா இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, அக்கா இருக்கிறாங்களா, இதைத்தான் கேட்பார்கள். எனக்கு நட்பு இருக்குது என்று ஒரு அங்கே போய் சொல்ல முடியாது. ஒரு கல்யாணம் காட்சி பண்ண போதெல்லாம் நட்பு வரும்போது வரட்டும், அதுக்கு தகுந்த பாசங்களை காட்டுங்கள். எங்கே வேணால் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். நமக்கு ஒரு படத்துக்கு போகிறதாகட்டும், ஒரு வெளியே போகிறதாகட்டும், ஒரு நட்பு வட்டாரத்துக்கு வேண்டி எங்கேயாச்சும் போகிறதாகட்டும், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது வேறு. அது பாசமாகாது. சரிங்களா? பாசமாகும். இருந்தாலும் நமக்கு உண்டான நட்புகள், உறவல்லாத நட்புகள் வரும்பொழுது, உறவல்லாத பாசங்கள் வரும்பொழுது ஏற்றுக்கொண்டு தொடர வேண்டும். நினைப்பாங்க, அம்மா அப்பா கூட நான் சில விஷயந்தான் ஷேர் பண்ணிப்பேன், அண்ணன் தங்கச்சி கூட சில விஷயந்தான் ஷேர் பண்ண முடியும். எனக்கு வரக்கூடிய பாசம் யாராவது அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ வந்தாலும் ஷேர் பண்ண முடியாது, பகிர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பகிரக்கூடிய விஷயத்தை பகிரக்கூடாத விஷயத்தை பகிராதே. ஏன்னா உனக்கு உறவு முக்கியம். பொண்ணாகட்டும் பையனாகட்டும் உறவு உண்டான விஷயங்கள் அண்ணனாகவோ தம்பியாவோ அக்காவோ தங்கையாகவோ தேவைப்படுகிறார்கள். அதை எப்படி நாம் மெயின்டைன் பண்ணணுமோ அதையே கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புன்னகையோட, ஒரு மதிப்போட, ஒரு மரியாதையோட அழகான வாழ்க்கையை, அன்பான வாழ்க்கையை, நேசமான வாழ்க்கையை, பாசமான வாழ்க்கையை, கனிவான வாழ்க்கையை, நுணுக்கமான வாழ்க்கையை அழகாக எடுத்துகிட்டே போகலாம். நமக்கு சுற்றியும் நட்புகள் உறவுகள் இருக்குது. அவன் நண்பன் இருக்கிறான், அவன் பெரியார், ஏய் சுற்றி அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமா மச்ச சித்தப்பா எல்லாருமே உறவில்லாத ஒரு உறவு இருக்குடா, பார்த்து நம்ம கிட்ட பேசணும், பார்த்து நடந்துக்கணும். ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரதுக்கு காரணம் நம்ம ஒரு பாசத்தை எப்பவுமே வச்சுக்கணும். சரிங்களா? பாசம் வர பாசத்தை வேண்டாம் விடுங்க, எப்படி பேசுறது, சரி பேசிக்கலாம், நம்மளுக்கு நட்பு தான் முக்கியம் அப்படி நட்புகளை சார்ந்து போகும்பொழுது இந்த பாசம் காட்டக்கூடிய பாசங்கள் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள். என்ன இப்படி செய்கிறான், என்ன இப்படி செய்கிறான் என்று பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு பாசம் அண்ணனா பாசம் காட்டுறாங்க, அக்காவா பாசம் காட்டுறாங்க, தங்கச்சியாக பாசம் காட்டுறாங்க, தம்பியாக பாசம் காட்டுறாங்க, ரொம்ப பாசம் காட்டுறாங்க. பேசும்போது தெரியும், சொல்லும்போது தெரியும், கனிவாக பேசும்பொழுது தெரியும், பாசமாக பேசும்பொழுது தெரியும், நேசமாக பேசும்பொழுது தெரியும். ஒருபோதும் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள், ரொம்ப பொறுமையாக இருப்பார்கள், நிதானமாக இருப்பார்கள். நட்பு பாசம் அப்படியல்ல, கிண்டல் கேலி சிரிப்பு. நட்பு வெட்டி அல்ல, அதுவும் நல்லது தான். ஆனால் இதை விட அது மதிப்பு கம்மி. சரிங்களா? அது யாராவது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. பாசம் நம்மளுக்கு முக்கியம்தான், ரொம்ப முக்கியம். மதிப்பு கொடுக்கும், மரியாதை கொடுக்கும். சரிங்களா? பார்த்தவர்கள் பாருங்கள், புரிந்தவர்கள் லைக் பண்ணுங்கள், புரிந்தவர்கள் ஷேர் பண்ணுங்கள், புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.